ஒரு வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணும்போதே கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். எல்லாருமே இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நினச்ச உடனே சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். செவ்வாழைப்பழம் பெருசாக இருக்குன்றதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் இல்லாத ஆயில். இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் சாஃப்டாக. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் சேர்த்து செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு கேக்கு. இந்த கப்பி நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு பக்கமாக நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் பவுடர், கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இப்போ பக்குவம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வரும். இப்போ நான் இந்த பவுலில் தான் நான் கேக் ஊற்ற போகிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நல்லா தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ போட்டு தடவிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மடிப்பு மடிப்பாக விழுது. இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழும்போது கேக் நல்லா நமக்கு கிடைக்கும். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் மைக்ரோவேவ் அவனில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ 35 நிமிஷம் நான் வச்சேன், கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் டைமிங் மாற்றி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். கத்தி வைக்கும்போதே நல்லா சாஃப்டாக இறங்குது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது நல்லா வரும். எப்பயும் கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.